ஏனுங்க மக்களே, பவானி வட்டம் காடையாம்பட்டி கிராமம் ஏரி கருப்பராயன் கோயிலில் பார்த்தீங்கன்னா ஆவணி மாதம் பொங்கல் திருவிழா நடந்துச்சுங்க. வெள்ளக்காரன் காலத்திலேருந்து இருக்க இந்த கருப்பராயன் கோயில் பார்த்தீங்கன்னா எப்படி ஏரி கருப்பராயன் பேர் வந்துச்சுன்னு மக்கள் கிட்ட கேட்டப்போ சொன்னாங்க. அந்த காலத்தில் ரொம்ப பயங்கரமாக மழை பெஞ்சு இந்த கரையை உடைக்கிற அளவுக்கு ஏரி நிறைய தண்ணி நம்பிருச்சாமாங்க. அப்போ இந்த ஏரி ஓரம் இருக்க இந்த கருப்பராயன் பார்த்தீங்கன்னா ஊர் மக்களுக்கு எப்படியாச்சும் தெரியப்படுத்துன்னு சொல்லி மக்கள் ரூபத்திலேயே போய் ஒவ்வொரு வீட்டு கதவா தட்டி இந்த மாதிரி கரை உடைய போகுது, சீக்கிரம் எல்லாரும் வாங்கன்னு சொல்லி அந்த மக்கள்லாம் வந்து மணல் மூட்டை கிடைச்ச அத்தனையும் போட்டு கரையை உடையாம பாத்துக்கிட்டாங்க. சரியான நேரத்தில் தகவல் கொடுத்து நல்ல வேலையா அந்த கரையை உடையாம எல்லா மக்களும் பாதுகாத்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி யார் இந்த தகவல் கொடுத்தாங்க எல்லாரும் தேடும் போது தான் இந்த கோயில்ல இருந்த கருப்பராயர் தான் வந்து மக்கள் ரூபத்தில் வந்து மக்கள் மத்தியில் எல்லாத்தையும் சொல்லி இந்த கரையை உடையாம பாதுகாத்தாருன்ற மாதிரி ஒரு வரலாறு இப்போ வரைக்கும் முன்னோர்களால் சொல்லப்பட்டு காலங்காலமாக வந்துகிட்டு இருக்குங்க. அது மட்டும் கிடையாதுங்க, இங்கே ஆவணி மாதம் பார்த்தீங்கன்னா காடையாம்பட்டியில் மட்டும் இல்லாமல் சுத்துப்பட்டியில் அத்தனை கிராமத்து மக்களும் தவறாமல் இந்த ஆவணி மாதம் பொங்கல் திருவிழா கலந்துக்கிட்டு ஐயனுக்கு கெடா வெட்டி சேவை அறுத்து பொங்கல் வச்சு வழிபாடு செஞ்சுட்டு போறது வழக்கமுங்க. மக்களை மட்டும் இல்லாம ஏரியும் சேர்த்து பாதுகாத்துட்டு வர நம்ம ஏரி கருப்பராயன் கோயிலுக்கு யார் யாரெல்லாம் போயிருக்கீங்கன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. போகாம இருந்தீங்க அப்படின்னா மறக்காம தவறாம கண்டிப்பா ஒரு தடவை ஐயனை போய் பார்த்து வழிபட்டுட்டு வாங்க. ரொம்ப சக்தியான தெய்வமுங்க. அது சுத்தி பாத்தீங்கன்னா கோயில் அம்சமே பாத்தீங்கன்னா அவ்வளோ கிராமப்புறமா, அது ஏரி ஓரத்துல அவ்வளோ அழகா இருக்குமுங்க. இன்னைக்கு நடக்கிற திருவிழாக்கு யாரெல்லாம் போனீங்கன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. வட்டா.